காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னொற்ற. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு என்ன கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஹே, இங்க பாரு, உன்கிட்ட எல்லாம் கெஞ்சறதுக்கு ஒண்ணும் இங்க கூப்பிடல. ஒழுங்கு மரியாதையா நீயே எனக்கு தமிழ் வேண்டாம், நான் போறேன்னு சொல்லி உன் வீட்டை பார்த்து உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. தேவையில்லாம எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண உனக்கு அவ்வளவுதான், தொலைச்சிருவேன். அப்புறம் எப்படியும் நீ காசு காசப்பட்டதானே தமிழை விரும்பி இருப்ப. இங்க பாரு, அவனை விட்டுட்டு போறதுக்காக எவ்வளவு காசு வேணும்னு மட்டும் சொல்லு, எண்ணி இப்பவே எடுத்து வைக்கிறேன். அப்படியே அந்த காசை எடுத்துட்டு வீட்டை பார்த்து ஓடிடு. இப்ப என்ன, நான் தமிழை விட்டுட்டு போகணும் அதானே? என்ன சொல்ல வரா? ஆமா. சரி, நான் போயிடுறேன். எனக்கு இனிமே தமிழ் வேண்டாம். பாத்தி அண்ணன், நான் தான் சொன்னேன்ல, காசு காசப்பட்டுதான் தமிழை விரும்பி இருக்கான்னு. காசு கொடுக்கறேன் பிரிஞ்சு போன்னு சொன்னோனே சரி நான் பிரிஞ்சு போறேன்னு சொல்றா. அப்ப எந்த அளவுக்கு காசு பைத்தியம் பிடிச்சவளா இருப்பான்னு பாத்துக்கோ. இவளோட இந்த அல்ப குணம் தெரியாம தமிழ் வேற இவளை விரும்பி இருக்கான், அதுவும் உருகி உருகி வர விரும்பி இருக்கானா. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நான் இன்னும் ஃபுல்லா பேசி முடிக்கலங்க. என்னடி இன்னும் என்ன சொல்ல போற? அதான் நல்லா தெளிவா சொல்லிட்டியே, காசுக்காக தான் தமிழை விரும்பினேன்னு. கரெக்ட் தான். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் காசுக்காக தான் தமிழை விரும்பினேனே வச்சுக்கலாம். இப்ப சொன்னீங்களே எவ்வளவு காசு வேணாலும் வாங்கிக்கோ, ஆனா தமிழை விட்டு பிரிஞ்சு போயிடுன்னு. இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் தமிழை விட்டு பிரிஞ்சு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களால எனக்கு எவ்வளவு தர முடியும்? என்ன, நான் இவள ரொம்ப கம்மியா இட போட்டுட்டேன்னு? இவ மூஞ்ச பார்த்தோன்னே எங்களை எப்படியாவது சேர்த்து வைங்க, நான் தமிழை ரொம்ப விரும்புறேன், அவரும் என்ன ரொம்ப விரும்புறாரு, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சுவான்னு நினைச்சேன்னு. ஆனா எப்படி பேசுற பாத்தீங்களா? ஏங்க, ட்ரெண்ட் மாறி போச்சுங்க. இன்னமும் உங்க கால்ல எல்லாம் விழுந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கெஞ்சிட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? உங்க டீலிங் எனக்கு பிடிச்சதுனால தான் இப்ப வரைக்கும் நின்னு பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு தருவீங்க? குட்டிமா, என்ன பேசிட்டு இருக்க நீ? தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல என்ன பண்ற? எனக்கு புரியல. அவங்க கிட்ட போய் காசெல்லாம் எதிர்பார்க்கற? நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டியே. பூர்ணி, இரு, புஷ்பா ஏதோ வேற பிளான் வச்சிருக்கா, அவ பிளான்லயே போட்டும். வெயிட் பண்ணு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இன்னமும் உங்க கால்ல எல்லாம் விழுந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கெஞ்சிட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? உங்க டீலிங் எனக்கு பிடிச்சதுனால தான் இப்ப வரைக்கும் நின்னு பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு தருவீங்க? இவ்ளோ ஒரு நல்ல முடிவை இவ்ளோ சீக்கிரம் எங்களுக்கு ஏத்த மாதிரி எடுப்பேன்னு நாங்க நினைக்கவே இல்ல. அப்படி எடுத்துக்கிறதுனால நீயே சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும்? எனக்கு சொந்தமான ஒண்ணு நான் விற்க விரும்பாட்டாலும் நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதனால அதோட விலை மதிப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கேத்த மாதிரி என்கிட்ட விலையை கேளுங்க, நான் கொடுக்கறதா வேணாமான்னு முடிவு பண்றேன். எனக்கு சொந்தமான ஒண்ணு விற்க விரும்பாட்டாலும் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதனால அதோட விலை நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கேத்த மாதிரி விலையை கேளுங்க, கொடுக்கறதா வேணாமான்னு முடிவு பண்றேன். அப்படி போடு. அடி போலி புஷ்பா, சரியான பதிலடி இந்த சூனியக்காரிக்கு. ஐயோ குட்டிமா, என்னால நம்பவே முடியல. ஏன் குட்டிமாவா இவ்ளோ பேசுறா? ஐயோ, நல்ல வேணும் அந்த சூனியக்கார பொம்மைக்கு. ஏய் புஷு, சமடி டயலாக்லாம் சும்மா தெறிக்க விடுது. உனக்கு எதுக்குடி நாங்கெல்லாம் ஏர்போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கோம்? நீயே போதுமே. சூப்பர் சூப்பர், கண்டினியூ பண்ணு. இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம் உன்கிட்ட இருந்து. அந்த டயலாக் டெலிவரி இருக்கு பாத்தியா? எனக்கு சொந்தமான ஒண்ணு நான் விற்க விரும்பாட்டாலும் நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்பா, தமிழ் அந்த இடத்துல எப்படி வச்சு விளையாண்டுருக்க? ஏய், என்ன தெளிவா பேசுறோம்னு நினைப்போ? இங்க பாருங்க, நீங்க வேணா வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. சீக்கிரம் சொல்லுங்க, எவ்வளவு காசு கொடுத்து உங்க பையனை என்கிட்ட இருந்து வாங்கிப்பீங்க? ஏய், நாங்க இதுக்கிட்ட உனக்கு காசு தரணும்? அதெல்லாம் தர முடியாது. நீ அவனை விட்டுட்டு போயிட்டே இரு, இல்ல தொலைச்சிருவேன். தொலைச்சு அடடடடடா, இந்த மிரட்டலுக்குலாம் என்னால ஆளாக முடியாதுமா. நீங்க என்ன சொன்னீங்க? அழகா ஒரு டீலிங் சொன்னீங்க, அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப வந்து இப்படி சொன்னா எப்படி? ஏய், ரொம்ப பேசாத. என்ன, உனக்கு வேணா நான் ஒரு 50,000 ரூபாய் தரேன், வாங்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. ஹோ, உங்க பையனோட விலை மதிப்பு வெறும் ஜஸ்ட் 50,000 ரூபாய் தானா? இல்ல, ஒரு 1 லட்சம். அதுக்கு மேலலாம் 10 பாத்திரம் தேய்க்கிற உனக்கெல்லாம் எங்களால தர முடியாது. 1 lakh? You mean 1 லட்சம்? என்னங்க, தமிழோட ஒரு மாசம் சம்பளம் கூட அதுல வரலையே, 1 லட்சம் தான் சொல்லிருக்கீங்க. ஏன் ஆள இவ்ளோ கம்மியா எடை போட்டுட்டீங்களே? ஏய், என்னடி ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? இப்போ உனக்கு எவ்வளவு தாண்டி வேணும்? அத நீயே உன் வாயால சொல்லு. கீதா, விட்டு வா போலாம். விட்டுவா? என்னனே சொல்ற? இவ பெரிய இவ மாதிரி பேசுவா, அத கேட்டுட்டு நம்மள சும்மா போணுமா? கீதா, சொல்றது கேளு, விட்டு போலாம் வா. என்ன, 4 500 ரூபாய் நோட்டை தூக்கி போட்டாலே முண்டி அடிச்சிட்டு பறந்துட்டு போய் பொறுக்கிட்டு இருக்கற ஆளு இவளுக்குலாம் போய் பயந்துகிட்டு இருக்க? ஏய் கிறுக்கா, நீ அந்த பொண்ணு சொல்றது உனக்கு புரியலையா? 50,000 1 லட்சம் இல்ல, நீ 10 கோடி 20 கோடி ஏன் 100 கோடி கொடுத்தா கூட அந்த பிள்ளை தமிழை விட்டு தராது. ரொம்ப தேங்க்ஸ்பா, நீங்களாவது என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்களே. பரா புஷு, மாமனார் லைட்டா உன் பக்கம் சாயிர மாதிரில இருக்கு. என்னனே சொல்ற? எதுவா இருந்தாலும் நம்ம தமிழ் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஏய், ரொம்ப தெளிவா பேசுறோம்னு மட்டும் நினைச்சிட்டு ஆடாத.
இப்ப நாங்க அமைதியா போறோம். தமிழ் வந்ததுக்கு அப்புறம்ல உனக்கு இருக்கு. நானும் அதை தான் சொல்றேன். தமிழ் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம்ல உங்க எல்லாருக்கும் இருக்கு. அப்பா ஒரு நிமிஷம். என்னடா இவ இவ்ளோ திமிரா பேசுறாளேன்னு தயவு செஞ்சு நான் தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. எனக்கு தமிழ் மொழி மட்டும் என் கணவனா வேணும்னு நான் நினைக்கல. நீங்க மொத்த குடும்பமும் எனக்கு வேணும். தமிழும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம்ப்பா. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களையும் சரி எங்க அம்மாவையும் சரி எல்லாரையும் ஒரே வீட்ல ஒண்ணா வச்சு பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியலப்பா. ஒருவேளை நான் வீட்டு வேலை செய்யறதுனால என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? அப்பா எனக்கு அப்பா கிடையாது, சின்ன வயசுல இறந்துட்டாரு. ஆனா எங்க அப்பாவை உங்களை நினைச்சு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றேன். எங்க வீட்ல எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா, நான், எங்க அக்கா 3 பேர் தான். எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க 2 பேரையும் வளர்த்து படிக்க வச்சாங்க. வீட்டு வேலை தான், அதை தவிர எங்க அம்மாக்கு எதுவும் தெரியாது. அப்படி மத்த வீட்டு பாத்திரத்தை விலக்கி அவங்க வீட்டு துணியெல்லாம் துவைச்சுதான் எங்க அக்காவை பிஎஸ்சி படிக்க வச்சாங்க. அப்புறம் என்னையும் கஷ்டப்பட்டு பிஎஸ்சி படிக்க வச்சாங்க. அக்காவோட கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டுல இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு எம்எஸ்சி போய் ஜாயின் பண்ணேன். அம்மாக்கு ரொம்ப பாரமா இருக்குமோ, அம்மாக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறோமோன்னு நினைச்சு பார்ட் டைம் ஜாப்லாம் போயிட்டு அது வர காசுல எம்எஸ்சியோட காலேஜ் ஃபீஸை கட்டி எம்எஸ்சியும் முடிச்சிட்டேன். பூர்ணி, ஒன்றும் இல்லை அல்லாத கண்ணு. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். பிஎஸ்சி முடிச்சிருக்க, எம்எஸ்சி முடிச்சிருக்க, அப்புறம் எதுக்கு இங்க சென்னையில வந்து யார் வீட்லயும் வேலைக்காரி மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு. அது ஏன்னா எங்க அம்மா தான் அந்த வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்க அக்காவுக்கு டெலிவரி ஆயிடுச்சுன்னு அம்மா அங்க போக வேண்டிய சூழ்நிலை. இங்கேயும் டக்குன்னு ஆள் கிடைக்கல. அந்த வீட்ல ஆள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனேன். அங்க போயிட்டு குட்டீஸுக்கெல்லாம் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். அந்த வீட்ல மலரம்மா, இந்திரன் அண்ணா, சந்திரன் அண்ணா, தன்மையக்கான நிறைய பேர் எல்லாருமே என்ன நல்லா பாசமா பாத்துக்குவாங்க. வேலைக்காரி மாதிரியே நடத்த மாட்டாங்க. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது உங்க பையனை நான் பார்த்தேன். அப்படியே பேசி பழகி அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ, உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி பேசியிருந்தாலோ என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மாடி, உன் பேர் என்ன? என் பேரு தங்க புஷ்பம். நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. என்னதான் எனக்கு உன்னை பிடிக்கலனாலும் ஒரு பொண்ணா உனக்கான மரியாதையை நாங்க கொடுத்துருக்கணும். என் தங்கச்சி உன்னை ரொம்ப கேவலமா பேசினா. அவ பேசுனது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா அதை விட தப்பு நான் அதை கேட்டுட்டு அமைதியா நின்றுட்டு இருந்தது. ஆமாம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கான்றத மறந்துட்டு நான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்கேன். மன்னிச்சிருமா. அப்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அட்லீஸ்ட் நீங்களாவது என்ன புரிஞ்சிருக்கீங்களே. நீ இவ்வளவு தெளிவா நல்ல தைரியமா பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல. மத்ததெல்லாம் தமிழ் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமா? குட்டிமா, சூப்பர் குட்டிமா, நீ நல்லா பேசின. நான் கூட எதிர்பார்க்கல. பயந்துட்டு அவங்க கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டு அழுதுட்டு இருப்பியோன்னு நினைச்சேன். ஆனா சூப்பர் நீனு. அக்கா அழாதக்கா. நீங்க எல்லாரும் என் கூட இருக்கிற நம்பிக்கைனாலும் தமிழ் எனக்கு கொடுத்த தைரியத்தினாலும் தான் என்னால இவ்வளவு தூரம் பேச முடிஞ்சது. புஷ்பா, பாத்துமா, தமிழ் வர வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா இருந்த வீட்ல. சரிங்கம்மா. நீங்க எல்லாரும் பார்த்து வீட்டுக்கு போங்க. அக்காவை கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. நான் பாத்துக்கிறேம்மா, நீ பத்திரமா இரு. சூப்பர். அந்த கை மட்டும் கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி, இந்த ஹார்டின் சிம்பிள் மாதிரி. கரெக்ட். அப்படின்னு இல்லைங்க. கொஞ்சம் அடுத்த ஃப்ரேம்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா நிக்கிற மாதிரி நில்லுங்க. அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குற மாதிரி. ஓகே சார், சூப்பர். ட்ரெஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிட்டு வாங்க. வேற ஏதாவது போசஸ்ல எடுக்கலாம். இப்பெல்லாம் கேமராமேன் சும்மா போட்டோ மட்டும் எடுத்தா போதும் போல. கப்பிள்ஸ் அவங்களே நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வந்து போசஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்படிலாம் கப்பிள்ஸ் வச்சு போட்டோ ஷூட் எடுக்கும் போது தான் நிம்மதியை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. என்ன பண்ணிட்டு இருப்பா? தமிழ் ப்ரோ வீட்டுக்கு போறதால சொன்னா கால் பண்ணி கேட்டு பாப்போம். ஹலோ, சொல்றா. நிம்மதி, என்னடி பண்ணிட்டு இருக்கா? டேய், இங்க பெரிய மாசான சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? புஷ் கலக்கிட்டா. அப்படியா? சரி சரி. சாப்பிட்டியா? டேய், நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும். புஷ்பா என்ன பண்ணான்னு கேளு. ஒரு நிமிஷம். நான் அந்த கதையெல்லாம் அப்புறம் வந்து கேட்டுக்கிறேன். நான் சும்மா உன்கிட்ட பேசலாம் தான் கால் பண்ணேன். சொல்லுடா. இல்ல, எனக்கு இப்ப ஷூட் முடிஞ்சிடும். நான் நேரா ஹோட்டலுக்கு தான் வருவேன். நீ எப்ப வருவ? எனக்கும் இங்க வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுடா. தமிழ் புஷ்பாவை கூட்டிட்டு போயிட்டாரு. நானே அம்மா பூர்ணி அக்கா எல்லாரும் சும்மா தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சரி, அப்போ நான் அந்த பார்க் வழியா தானே ஹோட்டலுக்கு போவோம். நான் அப்படியே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ அங்கேயே வெயிட் பண்ணு. ஓகேடா, வா. நிம்மதி, ஒரு நிமிஷம். இந்திரன். லவ் யூ இந்திரன். லவ் யூ டூ நிம்மதி. என்ன திடீர்னு சொல்லிட்ட? நீ என்ன ரொம்ப மிஸ் பண்றேன்னு உன் குரல்லே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்திரன். அதான் சொன்னேன். ஆமாண்டி, என்னன்னு தெரியல. திடீர்னு உன்னை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. நீ என் கூட இருக்கணும்னு தோணுச்சு. அதான் கால் பண்ணேன். டேய், நான் வேணா அங்க வரவா? பக்கத்துல தானே இருக்கு பீச். சூப்பர் டி, வா. இன்னும் கொஞ்சம் ஷூட்ஸ் மட்டும் இருக்கு. முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். ஆமா, நீ எதுல வந்த? நான் ஸ்கூட்டில தான் வந்தேன். ஆனா ஸ்கூட்டி அம்மாட்ட கொடுத்துட்டு நான் ஆட்டோல வரேன். அப்புறமா அம்மா கிட்ட இருந்து ஸ்கூட்டி வாங்கிக்கலாம்.
ஏய் ஏன்டி ஆட்டோக்குள்ள தேவையில்லாம செலவு பண்ணிட்டு நீ ஸ்கூட்டிலேயே வா. அதானே என்னடா மரமண்ட ரொமான்டிக்கா பேசுதேன்னு நினைச்சேன். தோ பல்பு கொடுக்குதுல. ஏய் ஏன்டி திட்டுற? உன்னை திட்டுறதோட நிறுத்திக்கிட்டேனேன்னு சந்தோஷப்படு. நேர்ல வந்த மூஞ்ச பேத்துருவேன். ஏய் சத்தியமா இப்ப எதுக்கு நீ திட்டுறன்னு எனக்கு புரியலடி. இல்ல இப்ப நான் என்ன சொன்னேன்? ஸ்கூட்டில வந்த ஸ்கூட்டி அம்மா கிட்ட கொடுத்துட்டு ஆட்டோல வரேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆட்டோல வரேன்னு அர்த்தம். டே மாங்க மாட்ட சமக்கவும் வருது எனக்கு. மூடிட்டு போன வைடா. ஏய் உனக்கு தான் தெரியும்ல நான் இந்த விஷயத்துல ரொம்ப வீக்குன்னு. சொல்லுடி என்ன சொல்ல வந்த? மிளகா மலையில நனைதுன்னு கொடை மிளகா அதோட கொடையை தூக்கி கொடுத்துச்சான். அததான் சொல்ல வந்தேன். ஏய் பைத்தியம் சொல்லுடி. ஸ்கூட்டி அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் ஆட்டோல வந்தேன்னா நம்ம 2 பேரும் போட்டோ ஷூட் முடிச்சுட்டு பைக்ல ஒண்ணா வரலாம்னு நினைச்சேன். போதுமா? ஆமால இது எனக்கு தோணாம போயிடுச்சு. ஒருவேளை நீ ஸ்கூட்டில வந்தனா ரிட்டர்ன் போகும்போது நான் பைக்லயும் நீ ஸ்கூட்டிலயும் வரணும். அதுதான் சொல்ல வந்தியா? சாரிடி பொண்டாட்டி, நான் அதை யோசிக்கவே இல்ல. அதான் தெரியுமே உனக்கு தான் எந்த யோசனையுமே வராதே. எல்லாமே நான் தானே எடுத்து கொடுக்கணும். சரி 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 கொச்சுக்காத. சீக்கிரம் கிளம்பி வா. ஆட்டோல வரும்போது பார்த்து பத்திரம். சரிடா வரேன். ஓகேடி. லட்டு அப்பா கிட்ட அத்தை கிட்ட எல்லாம் பேசினியாமா? அவங்க ஏதாவது உன்னை ரொம்ப திட்டாங்களா? பேசிட்டேங்க. யாரும் என்ன எதுவும் திட்டல. நார்மலா பேசிட்டு விட்டுட்டாங்க. இப்ப எல்லாரும் கீழே இருக்காங்க. நான் மட்டும் மொட்டை மாடியில நிக்கிறேன். அப்படியா? சரி ஓகே, நான் கேப் புக் பண்றேன். நீ அதுல கிளம்பி சுடராமா கிட்ட போ. என்னங்க அதெல்லாம் வேண்டாம். நான் வீட்லயே இருக்கேன். நீங்க முடிச்சிட்டு வாங்க. இல்ல லட்டு, அப்பா மட்டும் இருந்தா கூட உன்னை எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆனா அந்த அத்தை சும்மாவே இருக்காது. எதையாவது உன்னை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கும். எங்க அப்பாவையும் சும்மா இருக்க விடாது. அதனாலதான் சொல்றேன், உன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். நீ கிளம்பி வந்துரு. இல்லங்க நான் தனியா சமாளிச்சுப்பேன். எனக்கு பயம் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் இவங்க எல்லாரும் கூடயும் தானே சேர்ந்து சமாளிக்கணும். நான் பாத்துக்கிறேங்க. நீங்க முடிச்சிட்டு வாங்க. எப்படி லட்டு? உன்னால மட்டும் நான் பாத்துக்கிறேங்க, நான் சமாளிச்சுக்கிறேங்க, நீங்க பொறுமையா வாங்கன்னு எப்போதுமே இவ்வளவு பாசிட்டிவாவே பேச முடியுது. ஏன்னா எனக்கு நீங்க தான் எல்லாமே. என்னோட உயிர், என்னோட உலகம் எல்லாமே நீங்க தான். அப்புறம் உங்களுக்காக இதை கூட செய்யலனா எப்படி? ஆஹா, என் லட்டு ரொம்ப நல்ல மூட்ல இருக்காளே. இப்பன்னு பார்த்து நான் வெளியே வந்துட்டேனே. சீக்கிரமா வீட்டுக்கு வரணுமே. அடி வாங்க போறீங்க பாருங்க. என் லட்டு, நான் பாட்டுக்கு பிரீதாவை கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன். உனக்கு அதை நினைச்சு கோவமே வரலையா? நான் எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதையுமே நீ கேட்கல. உனக்கு என் மேல சந்தேகமும் வரலையா? எனக்கு என் வீட்டுக்காரர் தப்பு பண்ண மாட்டாருன்னு பெரிய நம்பிக்கை இருக்கு. அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும்? ஹே, என்ன சொன்ன? வீட்டுக்காரரா? ஆமா. ஓ முட்டியில லட்டு என்னால. நீ மட்டும் இப்ப என் பக்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன். சொல்லாதீங்க, இதுக்கப்புறம் பேசாதீங்க. மாமா என்ன? இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன் எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கே வாங்கி தர போறியா? போங்க மாமா, உங்களுக்கு எப்போதுமே விளையாட்டு தான். சரி சொல்லுங்க, எனக்கு எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ்? இங்க பாரு, உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். நீ எதையாவது தூக்கிட்டு வரியோ இல்ல எதையாவது மாட்டிக்கிட்டு வரியோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. எண்ணி 10 நிமிஷத்துல நீ இங்க இல்ல, நான் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன். தோ தோ இந்த கோவம் தான் மாமா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். எவ்வளவு உரிமையா கோவப்படுறீங்க. உங்க வருங்கால பொண்டாட்டிக்கு வாட்டியே ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்க. எப்படி நான் தட்டுவேன் மாமா? தோ 10 நிமிஷத்துல உடனே இங்க வந்து நிக்கிறேன். போச்சு, செட்டாவே இன்னைக்கு. ஏய் பொண்டாட்டி கிண்டாட்டின்னு மூஞ்ச பேத்துருவேன் பாத்துக்கோ. பப்ளிக்னு பாக்குறேன், ஒழுங்கா ஓடிடு. ஷோ, மறுபடியும் மறுபடியும் இவ்வளவு அழகா கோவப்படுறீங்களே. ஐ லவ் யூ மாமா. சந்துரு, உங்க ஃப்ரெண்ட் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? அவன் கல்யாணம் முடிஞ்சானா முடியாட்டி என்ன? நம்மளுக்கு பிரியாணி போடுவான்னு நினைச்சேன், பயபுல ஏமாத்திட்டான். அங்க போனா சோத்துல சாம்பாரா அப்படிங்கிற மாதிரி சாம்பார், வத்த குழம்பு, ரசம், மோரு, பத்தாததுக்கு 4 கூட்டு பொரியல் வேற. வெஜ்ஜு வச்சுட்டாங்க மச்சான்ற மாதிரி போயிடுச்சு தன்மை. நீ மட்டும் பிரெக்னெண்டா இல்லனா கண்டிப்பா உன்னையும் கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். எதுக்கு அந்த சாம்பார், ரசம், கூட்டு பொரியெல்லாம் சாப்பிட்றதுக்கா? இன்னைக்கு நம்ம வீட்லயே அதானே சந்துரு. மலரம்மா என்னென்னலாம் தெரியுமா பண்ணியிருந்தாங்க? சாம்பார், வத்தக்குழம்பு, மோர், ரசம், அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், வடை, பாயாசம், அப்பளம், இது எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அட பாவிகளா, போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? போகாமையாவது இருந்திருப்பேனே. அதே சோறத்தானே அங்கேயும் தின்னுட்டு வந்தேன். கவிதா, நானும் உங்க அப்பாவும் பீச்சுக்கு போலான்னு கிளம்பி இருக்கோண்டி. நீயும் கிளம்பி சீக்கிரம் வா. அப்புறம் புருஷன் ஒரு மலமாடு உட்காந்துருக்கான்ல, அவனையும் கூட்டிட்டு வா. என்ன கவிதா, என் மூஞ்சியே குறுக்குறுன்னு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? சரி மாசமா இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குமே தான் பீச்சுக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வா. சரிங்கம்மா, ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். நீ மட்டும் வந்தா பத்தாது, உன் பக்கத்துல ஒரு குளத்தாம உட்காந்துருக்கல, அதையும் கிளப்பி கூட்டிட்டு வா. சந்துரு சீக்கிரம் வாங்க. அடுத்த வார்த்தை அம்மா சொல்றதுக்குள்ள கிளம்பி வந்து நின்றுலாம். ஏன் இப்படி உங்க இமேஜை நீங்களே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? கவிதா, சொல்ல மறந்துட்டேன். பீச்ல ரொம்ப குளுக்குலுன்னு காத்து வரும். அதெல்லாம் அந்த டைம்ல சளி பிடிச்சிருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால ஸ்கார்ஃபு, அப்புறம் கர்ச்சீஃபு, அப்புறம் வேற என்னென்ன உனக்கு தேவைப்படுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. உனக்கான வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்பவே எடுத்து வச்சுட்டேன். சரியா?
என்ன கவிதா சரியா? ஆ சரிங்க மலரம்மா. ஏ லூசு, உன் பேர் என்ன கவிதாவா? நீ எதுக்கு அவங்க சொல்றதுக்குள்ள ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்க? என்ன சந்துரு, இது கூட புரியலையா? அம்மா எனக்கு தான் எல்லாத்தையும் சொல்றாங்க, ஆனா என்கிட்ட டைரக்டா சொல்லக்கூடாதுன்னு கவிதான்னு யார்கிட்டயோ ஃபோன் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் புரியுது, ஏன் டைரக்டா பேச மாட்டாங்களாமா? கவிதா உன் புருஷன்ட்ட சொல்லி வை, பண்ணிட்டு வந்த வேலைக்கு டைரக்டா வேற பேசணுமாமே, ஆஞ்சு போடுவேன் ஆஞ்சு. ஏ கவிதா, உங்க மாமியார் கிட்ட சொல்லி வை, ரொம்ப தான் ஓவரா பண்றாங்க. சுபா முடியல என்னால. எல்லாரும் இப்படி கவிதா கவிதான்னு சொல்லி என் பேரு தன்மைன்றதே எனக்கு மறந்து போயிடும் போல. மலரம்மா இப்ப பீச்சுக்கு போனோம் அவ்வளவுதானே, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நானும் சந்திரும் கிளம்பி வந்துடுறோம். கவிதா, உங்க மாமியார் இப்படி எல்லாம் கூப்பிட்டா நாங்க பின்னாடி போயிடணுமா? அதெல்லாம் முடியாது. டைரக்டா சந்துரு பாப்பா பீச்சுக்கு போலான்னு கூப்பிட சொல்லு, அப்புறம் நான் வரேன். ஏ கவிதா, என்ன உன் புருஷங்காரன் கெஞ்சி கூப்பிட்டாதான் வருவானோ? அப்படிலாம் அவன் ஒண்ணு வந்து கிழிக்க வேணாம், அவன் இங்கே கிடக்கட்டும், நீ மட்டும் கிளம்பி வா. சந்திரு வயிறு வலிக்குது சந்திரு, ப்ளீஸ் சந்திரு கிளம்பி வாங்க, என்னால முடியல. சரி, ஏதோ நீ கேக்குறேன்னு வரேன் கவிதா. அதுவும் இந்த ஒரு வாட்டி தான், அடுத்த வாட்டிலாம் அப்படிலாம் கூப்பிட்டாங்கன்னா நானும் வர முடியாது. வர முடியாட்டி கடக்க சொல்லு, யாரு இப்ப அழுதா இவன் வரலன்னு? இந்திரன் நிம்மதி